வணக்கம், நான் வரன் பேசுறேன். இது ஆர்எம் ஸ்டோரி கிரியேஷன்ஸ். கதையின் தலைப்பு ஐமுகம். அத்தியாயம் 3. இடம் தாளவாடி மெயின் ரோடு. விஜய், சொல்லுறேன், வண்டியை கொஞ்சம் நிறுத்து. வண்டியை இந்த இடத்துலயா? இங்க ஒரு கடை கூட இல்லை. இங்க எதுக்கு நிறுத்த சொன்னேன்? இன்னும் கொஞ்சம் மேலே போனா கொஞ்சம் கடைகளாவது இருக்கும். நீங்க சாப்பிட நிறுத்திருக்கலாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுதான் இங்க நிறுத்த சொன்னேன். என்ன பேசணும் சொல்லு. எக்ஸாம் ஹாலிடேக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஒரு 10 நாள் நடக்கும். எக்ஸாம் முடிச்சுட்டு இதே வழியே திரும்ப ஊருக்கு போவோம். விஜய், நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேட்கறியா? என்ன இப்போ உனக்கு ஆச்சு? நல்லா தானே பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்த. இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பயமா? என்ன பயம்? இது பாரு, நம்மளோட மாஸ்டர்ஸ் டிகிரி முடிய போகுது. எங்க வீட்டுல இப்பவே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம் முடிஞ்சோன்னு கூட நிச்சயம் எல்லாம் பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம இதை பத்தி பேசியே ஆகணும். இப்ப என்ன புதுசாவா? நான் 2 வருஷமா உங்கள்கிட்ட இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நாள் தான் நானும் எங்க வீட்டுல அந்த காரணம் இந்த காரணம் சொல்லி எதை தான் சொல்லி சமாளிக்கிறது? எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் ஆகாது. இப்படிங்கிறக்குள்ள முடிச்சிருவாங்க. சரி, உங்க வீட்டுல நம்மளை பத்தி பேசு. எந்த தைரியத்துல பேச சொல்ற? உனக்கு என்ன வேலை இருக்கு? என்ன லூஸா நீ நானும் ஒரே கிளாஸ் தானே. இப்பதானே படிப்பு முடிச்சிருக்கோம். சொல்லு, இந்த மாதிரி லவ் பண்றோம். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு நானும் வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ உங்க வீட்டுல நீ என்ன பேசுறது, நானே வந்து பேசுறேன். விஜய், கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசலாமா? நீ 19 அரியர் வச்சிருக்க. அதையெல்லாம் நீ கிளியர் பண்ணி எப்ப நீ நல்ல வேலைக்கு போய் உனக்கு என் நிலைமை புரியுதா இல்லையா? இப்ப நான் அரியர் வச்சிருக்கேன், அதுதான் உனக்கு பிரச்சனை. இவ்வளவு நாள் கூடயே சுத்தினப்பெல்லாம் உனக்கு இது பிரச்சனையே இல்லை இல்லையா? எனக்கு அப்பவும் பிரச்சனை இருந்தது. அப்பவும் நான் இதை பாயிண்ட் அவுட் பண்ணி இருக்கேன். விஜய், சும்மா நீ ஏன் மேலேயே பழிய போட்டிருக்காத. சரி, உங்களுக்கு எல்லாம் நல்லா படிச்சவங்க தான் பிடிக்கும் இல்லையா? நல்லா அப்படியே அமெரிக்கால இருந்து மாப்பிள்ளைன்னு வந்து இறங்கணும் இல்லையா? நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும். ₹1,00,000 ₹2,00,000 சம்பளம் இருந்ததுன்னா நீங்க அப்படியே கல்யாணம் பண்ணிக்குவீங்க. அங்கெல்லாம் அப்படியே ஊருகா மாதிரி எங்களோட அப்படியே சுத்தருக்கு மட்டும்தான் இல்லையா? விஜய், நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. இப்போ வீட்டுக்கு போன உடனேயே நல்லா படிச்சுட்டு இருக்கியா? நல்லா எக்ஸாம் எழுத போறியா? எவ்வளவு பெர்சன்டேஜ்ல கிளியர் ஆவே நல்லா எங்க வீட்டுல பேச மாட்டாங்க. இன்னும் 1 மாசத்துல உன்னோட காலேஜ் முடிய போது. மாமா ஜாதகம் கொண்டு வந்திருக்காங்க, சித்தப்பா ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்திருக்காங்க. எதை பார்க்கட்டும் எப்படி பார்க்கட்டும் தான் கேள்வி கேட்பாங்க. அந்த நேரத்துல நான் உன்னை போய் நான் இவனை தான் கல்யாணம் பண்றேன்னு சொன்னேன்னா எனக்கு கொஞ்சம் பிடிமான வேணும். என்னன்னு போய் சொல்றது? அண்ட் இது இப்ப கிடையாது. 6 மாசமா நான் இதை பத்தி உங்ககிட்ட நான் பேசாத நாளே கிடையாது. நான் ஒவ்வொரு தடவையும் உனக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி ஒவ்வொரு நாளும் நான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் ஹாஸ்டல்ல. இந்த 6 மாசத்துல நிம்மதியா ஒரு நாள் கூட என்னால தூங்க முடியல. லைஃப்ல நீ இல்லாம எப்படி இருக்க போறேன்னு எனக்கு நான் இல்லாம அப்பா இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? அது சரி, நான் இல்லாம வாழ்றதுக்கெல்லாம் நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. அப்ப கூட நீ நானும் சேர்ந்து வாழ்வோம், சந்தோஷமா வாழ்வோம். உனக்கு ஒரு துளி கூட பெர்சன்டேஜ் இல்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என் நிலைமையே. என்ன உன் நிலைமை? உனக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்கா? எனக்கு கஷ்டம் இல்ல? எனக்கு குடும்பம் இல்ல? என் குடும்பத்துல இருந்தா கேட்பாங்க. இதை பத்தி எல்லாம் நான் யோசிக்கவே இல்லைங்கிறியா? நீ யோசிக்கல, அதுதான் இங்க பிரச்சனையே. உனக்கு என்ன? கூட சுத்தணும், பைக்ல சுத்தணும், சினிமாக்கு போகணும், காலேஜ்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சீனை போடணும். அவ்வளவுதானே உன்னோட தேவை? என்ன பேசுற நீ? நான் அப்படியே பிஹேவ் பண்ணிருக்கேன், அப்படியே அவன் கூட இருந்திருக்கேன். அப்படித்தான் எனக்கு இப்ப ஃபீல் ஆகுது. புரியுது. அப்பவே பார்க்க சொன்னா பொண்ணுங்க எல்லாம் கழட்டி விடுறதுக்கு பல விதமான கதைகளா சொல்லுவாங்கடா அப்படின்னு. நான் ஏன் ஆள் அப்படி இல்ல மச்சின்னு சொல்லியிருந்தேன். என்ன அழகா பேசுற நீ. இத பாரு, இப்ப கூட ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் இருக்குமான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி ஒரு பெர்சன்டேஜ் நம்ம சேர்ந்து வாழ்றதுக்கு கிடைச்சதுன்னா அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா நீ அந்த 1% கூட நீ நினைக்க மாட்டேங்கிறதா எனக்கு வேதனையா இருக்கு. இப்ப நான் போய் ஒரு பையனை லவ் பண்றேன், எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னா கண்டிப்பா எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. சரி, அப்படியே அடம் பிடிச்சு சாப்பிடாம இருந்து ஏதேதோ பண்ணி அவங்கள ஒத்துக்க வைக்கிறேன் வை. சரி, பையன் வீட்டுல பேசலாம்பாங்க. உனக்குன்னு என்ன அடையாளம் இருக்கு? உங்க அப்பாவே உங்ககிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறாரு. உன்னோட ஸ்டடீஸ்லயே நீ ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிற. உங்க அம்மாவோட பென்ஷன்ல இருந்தா உன்னோட காலேஜ் ஃபீ கட்டிட்டு இருக்காங்க, அதுக்கும் நீ மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற. இப்படி எல்லாத்துலயுமே பொறுப்பில்லாம இருந்தீங்கன்னா எப்படி எங்க குடும்பத்துல உன்னை நம்புவாங்க? 23 வருஷமா வளர்த்த ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே போய் கட்டி கொடுத்துருவாங்களா? குடும்பத்தை பத்தி விசாரிக்க மாட்டாங்க, உன் நிலைமை என்னன்னு பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சமாவது நீ யோசிக்கிறியா இல்லையா? உங்க வீட்டுல ஒத்துக்கலைன்னா என்ன? ஏன் எங்க வீட்டுல ஒத்துக்கலைனாலும் என்ன? நீ நானும் ஓடி போயாவது கல்யாணம் பண்ணுவோம். ஏன் நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியா? டைம் நான் வர்றேன், ஓடி போலாம்.
எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடலாம், கல்யாணமும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி வாழ்வ? என்ன வச்சிருக்க வேலைன்னு எங்க போய் பொழப்ப நடத்துவ? இதுன்னு சினிமா நினைச்சியா? எல்லாமே வந்து கையில உட்கார்றக்கு. விஜய் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கும். ஐம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். இதை பத்தி யோசிச்சு ஸ்டடியில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம யாரு கூடயுமே பேசாம பைத்தியம் மாதிரி இருந்துட்டு இருக்கு. இதை பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறேன். உனக்கு தேவையெல்லாம் அந்த டைம் ஜாலியா இருக்கணும். இப்ப கூட உன் கூட ஊருக்கு போறதுக்கு நான் பஸ்ல போகாம உன் கூட பைக்ல வந்ததுக்கான காரணமே இதை பத்தி பேசுறதுக்குதான். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. வண்டி நிறுத்து. ஏமா என்ன நடக்குதுங்க? ஏமா அழுதுட்டு இருக்க? தம்பி யார் நீ? இல்லைண்ணா தெரிஞ்சவங்கண்ணா. நீ ஏன் அழுதுட்டு இருக்க? ஒன்னா வந்தீங்களா ரெண்டு பேரும்? ஆமாண்ணா. ஏன்டா என்னடா பிரச்சனை? பொண்ணை ஏன்டா அழுக வச்சுட்டு இருக்க? ஹலோ, இது எங்களோட பர்சனல். நீங்க பேசாம கிளம்புங்க. அடிங்க டே, வண்டி ஓரமா போடு. என்ன அண்ணா ப்ளீஸ்ண்ணா, பர்சனலா தான் பேசிட்டு இருக்கோம். பர்சனலா பேசுற எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? அதுவும் யார் இல்லாத இடத்துல எதுக்கு நீ வண்டி நிறுத்திட்டு இருக்க? எதுக்குடா நிறுத்துறேன்? ஹலோ கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றேன்ல. என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? செக் போஸ்ட் போன போடு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா நாங்க கிளம்பிடுறோண்ணா. எந்த பிரச்சனையும் வராது. ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லைண்ணா, ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா. எதுக்கும் என் நம்பர் நோட் பண்ணு. இல்லைண்ணா பரவாயில்ல, எதுக்கும் நோட் பண்ணுமா. சொல்லுங்கண்ணா. உன் நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடு. நான் அதெல்லாம் எதுக்குண்ணா? கொடுமா சொல்றேன். அந்த மாதிரி நினைச்சு கொடு. நான் ஒன்றும் உன் நம்பர் வச்செல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். இதான் உன் நம்பரா? ஆமாண்ணா. ஏதாவதுனா கூப்பிடுமா, சரியா? கண்டிப்பாண்ணா. நீங்க போனா ப்ளீஸ்ண்ணா. தம்பி பொண்ணு நீ கூட்டிட்டு வந்தீங்கன்னா பத்திரமா கூட்டிட்டு போ. இந்த பகுதியில் நின்று எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். ஏங்க அதெல்லாம் எனக்கும் தெரியுங்க, எனக்கும் பொறுப்பு இருக்கு. அந்த பொண்ணை நான் தான் கூட்டிட்டு வந்தேன், நானே பத்திரமா கூட்டிட்டு போறேன். நீங்க கிளம்புங்க. என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? இருறா அதான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றான்ல. தம்பி நீ கிளம்பு தம்பி. வண்டி விடுறா. அடுத்து தரணும் அங்க வந்தவங்களை திரும்பி போக. அவன் நம்பர் முதல்ல டெலீட் பண்ணு. ஒரு எமர்ஜென்சிக்காக கொடுத்துட்டு போறாங்க. என்ன எமர்ஜென்சி? ரோட்ல வர்றவன் போறவன் நம்பர் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கியா நீ? ஒரு அக்கறையா தானே கொடுத்தாங்க. முதல்ல டெலீட் பண்ணு சொல்லிட்டு இருக்கா. டெலீட் போதுமா? ஷோம்மா யாரவன் வந்து அவன் இவன் சொல்லி என்ன பேசிட்டு இருக்கா? நீ கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ண பேசிட்டு இருக்க. நான் சப்போர்ட் தானே பண்ணேன். எது அண்ணா ப்ளீஸ் நான் ஒன்னும் செஞ்சிடாதீங்கண்ணா, விட்டுருங்கண்ணான்னு சொல்லி கெஞ்சுற. இதான் நீ எனக்கு சப்போர்ட் பண்றதா? எனக்கு நல்லா புரியுது. உனக்கு என்ன பிடிக்கல அதானே? மறுபடியும் புரியாம பேசாத விஜய். என் நிலைமையில இருந்து போதும். உன் நிலைமையில இருந்து பேசுறது என் நிலைமையில இருந்து பாரு, அப்ப தெரியும். கூட்டிட்டு போறக்கு வந்த பாத்தியா? பேசணும் பார்க்கவே. வாடா பெங்களூர்ல 2 நாள் இருந்துட்டு போடான்னா. 10 நாள் லீவ் இருக்குல்ல. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டு உனக்காக நான் இங்க வந்தேன். ஆனா நீ எப்படி எல்லாம் என்ன பத்தி பேசுற? நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? இது உனக்கு தப்பாவே இப்ப வரைக்கும் தோணலையா? அது சரி, எனக்கு கழட்டி ஒண்ணு முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதானே? அதுக்கு என்னென்னமோ காரணம் சொல்லிட்டு இருக்க. உனக்கு புரியவே மாட்டேதுல. என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ராமியா அந்த இடத்த விட்டு போக நடந்து வேற போறாளே. ஓவரா தான் பேசிட்டோமோ. ரொம்ப எப்ப கூட்டிட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தியே பேசிட்டு நல்ல மூட ஆஃப் பண்ணி விட்டுறா. அப்புறம் எவ்வளவு நேரம் தான் பேசிட்டு இருக்கிறது? கடவுளே, எங்க போனான்னு தெரியலையே. அடுத்த தருணம் பைக்கை எடுத்துட்டு விஜயும் அங்கேயும் இங்கேயும் போக. தம்பி எங்க தம்பி போயிட்டு இருக்கா? இந்த பக்கம் போ. என்னன்னாச்சு தம்பி? புலி வந்துருச்சு தம்பி. புலியா? ஆமா தம்பி, எல்லாரும் ஊர் கிராமங்கள்லாம் ஓடிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் போக, இந்த பக்கம் வராத. நான் இங்க ஒரு பொண்ணு வந்தாங்கண்ணா. பொண்ணெல்லாம் யாரும் இல்லப்பா. திரும்ப வண்டி திருப்பு. ஜீப்பு திருப்பு. நானா ஒரு நிமிஷம் நான் உள்ள போய் பாத்துட்டு டே புலி வந்திருக்கடா கிராமத்துக்குள்ள. ஓடுறா நீ. கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணா. அங்க ஒரு பொண்ணு போச்சுண்ணா. அதெல்லாம் விட முடியாது சார். அதான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டாங்க. எங்கே வந்துரு சார்? உள்ள போயிருக்குது சார். கிளம்புங்க. இங்க யாரும் நிக்காதீங்க சார். உள்ள ஒரு பொண்ணு போனாங்க சார். பொண்ணா? எந்த பொண்ணு சார்? 2 பேர் காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்து கோயம்புத்தூர் போறதுக்காக வந்தேன் சார். கோயம்புத்தூர் போறதுக்கு எதுக்கு இந்த வழி எடுத்தீங்க? பெங்களூர் போக வேண்டியதானே சார்? ஹில் ரோடு அப்படின்னு சொல்லி அட்வென்ச்சரஸ் கேக்குது. எங்கயா பொண்ணு? உள்ள இப்படிதான் வந்தாங்களா? அப்ப நீ அந்த பொண்ணை பாக்கலையா? இல்ல பொண்ணை பார்த்து சார். இப்படிதான் வந்தாங்க. பொண்ணு யாரு? என் ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்டா? பேரு என்ன? ரம்யா சார். ரம்யாவா? சரி இவனை செக் போஸ்ட்ல உட்கார வை. சார் நானும் வரேன் சார். நீ போய் செக் போஸ்ட்ல உட்கார்றா. புலி வந்திருக்கான், சீக்கிரம் உள்ள போங்க அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆபீசர் எல்லாம் தேடி உள்ள போய் பாத்துக்கிட்டு இருக்க விஜயும் அவளை தனியா விட்டு கூடாது. எங்க போனான்னு தெரியலையே, புலி வேற வந்திருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அவன் அலற. அதே மற்றொரு முனையில சார் சொல்லியா சதீஷ் அவங்களெல்லாம் அனுப்பிட்டியா? நேற்று போயிட்டாங்க சார். ஒரு பேட் நியூஸ். என்ன? நம்மளோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தரை காணுமாமா சார். 5 நாள் பர்மிஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். முதல் நாளே இப்படியாயா? ஆமா சார். இன்னும் 4 நாள் தான் இருக்கு.
அதுக்குள்ள முடிச்சிட முடியுமா சார்? நீங்க பண்றது எனக்கு தப்புன்னு தோணுது. யோ, நீ என்னையா அப்பப்ப நல்லவன் மாதிரியே பேசுற? இதுக்கு தானே வாங்கினேன் சார். நான் வாங்கினது திருப்பி கொடுத்துட்டேன். வாங்கினது திருப்பி கொடுத்தாலும் வாங்கினது தானே. இதை பாரு, எனக்கு தெரிஞ்சு கீழ்கும்பு கிராமம் காட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அதை கிளப்பி விடணும். அது இந்த 5 நாள்ல நடக்கணும். சாகிறதுக்கெல்லாம் போய் அந்த கீழ்கும்பு கிராமத்துக்கிட்ட செத்துதுன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு விரட்டிடலாம். இதுதான் தக்க சமயம். அந்த ஏரியாவில் வச்சு போன 5 பேர்ல எவனாவது ஒருத்தர் செத்தாலும் அந்த ஊர் கிராமத்தை விரட்டிடலாம். அரசு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு அதானையா தேவை? நாட்டுக்குள்ள வந்து எதுக்கே அந்த பழங்குடி மக்கள் வாழ்றானுங்க? காடுங்கிறது மிருகங்களுக்கு தான் சார். பழங்குடி மக்களை விரட்டிட்டு அங்க நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? சதீஷுக்கு ஒரே குசும்பு. ஸ்டேட்டஸ் மட்டும் அப்டேட் பண்ணு, சரியா? ஓகே சார் அப்படின்னு சொல்லி சதீஷ் அங்க இருந்து போக நாடு காட்டுக்குள்ள. ஸ்ரீஹரி சொல்லுங்க, அதிகாரி பத்தி யாராவது தெரிஞ்சுதா? இல்ல, அவன் எந்த பக்கம் போனான்னு கூட தெரியல. பாதி தூரம் வரைக்கும் தான் சரடுகள்லாம் கொஞ்சம் இதாயிருக்கு. அதுக்கு மேல தெரியல. நாம பயணத்தை தொடங்கலாம். கமின் கமின் ஹலோ ஹலோ, ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஸ்ரீஹரி ஹியர், ஓவர். தாளவாடி ஒரு கிராமத்துல புலி வந்திருக்கு சார். கிராமத்துக்கிட்டயா? ஆமா சார், புலி வந்திருக்கு சார், ஓவர். புலி அங்க இருக்கா கிராம பகுதியில? இங்க இருந்து அந்த பகுதிக்கு எப்படி போறது? கிழக்கு புறமா போகணும். ஆனா நம்ம மேற்கு வாசல்ல போனா தானே சாப்பாடு கிடைக்கும். சோறு முக்கியமா உசுறு முக்கியமா? உசுறு தான். அப்ப புளியை தான் பார்க்க போனோம். புளியை பார்க்க போனா அதுக்கு நம்ம சோறாயிருவோம். மிஸ்டர் பார்த்த சாரதி சார், இந்த சீரியஸ் இஷ்யூவை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கங்க. இல்லைன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிரும். உங்களுக்கு என்ன சார், நீங்க போய் அதை சுட்டு கொண்டிருப்பீங்க. நான் அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். எப்படி காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? அது பக்கமே போகாம இருந்துட்டு காப்பாத்திட்டீங்கன்னு பொருளா? இப்ப கிராமத்துல அதை எத்தனை பேர் அடிச்சு கொண்டிருக்குன்னு யாருக்கு தெரியும்? மிஸ்டர் சொக்கன் அவரும் ஒரு டாக்டர் தான். சும்மா அவர்கிட்ட வந்து உங்களோட வாய்ஸை உயர்த்தி பேசிட்டு இருக்காதீங்க. அப்ப நீங்க டிசிஷன் எடுங்க ரேஞ்சர். என்ன பண்ணணும்னு ஸ்ரீஹரியோடைய ஆர்டர் வரட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். ஸ்ரீஹரி அங்கிருந்து கோவப்பட்டு கொஞ்சம் விலகி வந்து, ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க சார். தாளவாடி கிட்ட இருக்கிற கிராமத்துல புலி இருக்கா? ஆமா சார், இங்க வந்திருக்கு சார், ஸ்பாட்டட் ஆயிருக்கு சார், ஓவர். கிழக்கு புறமா அதை காட்டுக்குள்ள துரத்த முடியுமா? ஓகே சார், ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்திருக்காங்க. இப்போ அதை துரத்த போறாங்க சார். கிழக்கு புறமா அதை நாங்க துரத்தி விடுறோம் சார். ஓகே, கிழக்கு முகம் மூலியமா அதை துரத்தி விடுங்க. நாங்க அந்த புறமா வரோம். ஓகே சார், ஓவர். கிழக்கு புறமா அந்த புலியை அவங்க துரத்தி விடுவாங்க. நம்ம கிழக்கு புறமா நோக்கி போகணும். கிழக்கு முகத்துல அந்த புலி எங்க இருந்தாலும் மிஸ்டர் சொக்கன், உங்களோட வெப்பனுக்கு இங்க வேலையே இல்லை. ஆனா வெப்பன் இல்லாம என்னால பயணிக்க முடியாது. ஸோ வாட் ஐ ரெக்வெஸ்ட் இஸ், உங்ககிட்ட இருக்கிற அந்த மயக்க ஊசி கன்னை எனக்கு கொடுத்தீங்கன்னா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அடுத்த தருணம் ஸ்ரீஹரியும் பார்த்த சாரதியும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்தவங்க, ஆர் யூ ஷூர்? புளிய மயக்க ஊசி போட்டு பிடிக்கிறதுக்கு நீங்க ரெடியா? சி, எவ்வளவு மயக்க ஊசி கொண்டு வந்திருக்கீங்க? 6. அந்த 6 மயக்க ஊசி முடிகிற வரைக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன். அந்த புளியை உயிரோட பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதை நான் பண்றேன். ஆனா இந்த 6 வேலைக்காகாம போயிருச்சுன்னா 7வது குண்டு என்னோட துப்பாக்கியில இருந்து துளைக்கும். அப்ப அந்த புலி மயக்க நிலையில மரண நிலையை அடைஞ்சிருக்கும். அந்த டைம் நீங்க எதுவும் என்ன தப்பு சொல்லக்கூடாது, புரியுதா? இப்ப என்ன போலாமா? போலாம் மிஸ்டர் செகண்ட், நம்ம கிளம்பி போலாம். ஏமா மணிமேகலை சொல்லுங்க. பார்த்து சார், இது சார், நேத்து அந்த பயமா இருக்கு, கையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்த. இப்ப என்ன போலாம் நீங்க முதல்ல சொல்ற? சார், என்னோட ரிசர்ச் படி 3 பேர் செத்து போனாங்கன்னு சொன்னேன்ல சார். ஆமா, அந்த 3 பேரும் கிழக்கு முக காட்டுல தான் சார் இறந்து போயிருக்காங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச அந்த மூலிகை பூ அங்கதான் சார் இருக்கணும். ஐயோ, அங்க போய் நம்ம எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்னமா பண்றது? இல்ல சார், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு நம்ம நம்புவோம் சார். நம்புறதா? ஐயோ, இந்த சொக்கன் வேற முறையா மயக்க ஊசி போடுறேன்னா யாருக்கு மயக்க ஊசி போட போறானோ தெரியலையே. நீ வேற பெரிய குண்டத்துக்கு போடுறேன். ஏம்மா, இப்படி ஒரு பூ இருக்குன்னு அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் யாராவது தெரியுமா? தெரியல சார். தெரியாதா? இல்ல சார், அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல சார். ஐயோ, பேசாம நான் வீட்லயே உட்காந்து ஏதாவது ஒரு விலங்குக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருந்திருக்கலாம். முந்திரி கொட்டை மாதிரி கையை தூக்கி ஆன்சர் பண்ணி இங்க வந்து நிக்கிறேன். கேள்விக்குறியா? என்ன சார் சொல்றீங்க? ஒன்னும் இல்லம்மா, நான் புலம்புறேம்மா. லெட்ஸ் மூவ். ஐயோ, இவன் வேற அப்பப்போ பேய் மாதிரி கணக்கிறான். வாங்க போவோம். ஏம்மா, சுத்தி முத்தியும் பாருமா, அந்த புலி எங்கிருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆமா, நேற்று நைட்டு தானே ஒருத்தனை பிடிச்சிட்டு போச்சு, மறுபடியும் காட்டுக்குள்ள போய் இன்னொருத்தனை பிடிக்குது. புலி மனுஷங்க மாதிரியா 3 வேளை திங்குமா? சார், கொஞ்ச நேரம் அமைதியா வாங்க சார். அமைதியா வர்றதா?
நேற்று கையெல்லாம் பிடிச்சாலே நம்மளும் ஏதோ கனவு உலகத்துக்கெல்லாம் போயிட்டோம். கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்க வேற பிறந்திருந்தது. இப்போ நான் யாருன்னே தெரியாத மாதிரி பேசிட்டு போறா. ஒரு நாள் என்னடானா நம்ம தான் உசுறு அப்படி இப்படின்னு பேசினா, 2வது நாள் பார்த்தா யோ சார் என்னைய உனக்குள்ளே பேசிட்டு இருக்க வாயா. காட்டுக்குள்ள வந்து மரியாதையும் போச்சா. வர சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனைவரும் கிழக்கு முகத்தை நோக்கி போக, கிழக்கு முகத்துல ஒரு புலி நடமாடிட்டு இருந்தது. காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக. நன்றி, வணக்கம்.